வணக்கம் மக்களே, ஹாய் ஹலோ கேடிஎம் ஃபேம், வெல்கம் டு கேடிஎம் புக்ஸ். இந்த புக்ஸ் என்ன புக்ஸ்னு புதுசாக ஒரு கண்டென்ட்டில் வந்திருக்குன்னா ஒவ்வொரு புக்ஸை பற்றி அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். அதைத்தான் பார்க்க போகிறோம். அண்டு புக்காக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கருட புராணம். இது யார் ஆத்தர் கல்கட்டா ஆர் குரு பிரசாத்னு சொல்லி அவரோட ஒரு சின்ன புக்காக இது என்னடா அந்த கருட புராணம் புக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்நியன் படத்தில் சொல்லுவாங்கள்ல, எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிறது, அப்புறம் அந்த மாதிரி சில பல தண்டனைகள்லாம் கொடுப்பாங்களே, அந்த புக்கு தான் இந்த கருட புராணம். இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 35 சாப்டர் இருக்குது. இந்த 35 சாப்டர் ஒவ்வொரு சாப்டராக அப்படியே 35 வீடியோவாக பார்க்க போகிறோம். எஸ், அண்டு இதில் கொஞ்சம் தமிழில் தூய தமிழில் இருக்கும். அதை நான் கொஞ்சம் மாற்றி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். அவ்வளோதான். படிக்கிறதெல்லாம் காட்ட போகிறதில்ல, ஏன்னா ரொம்ப டைம் இழுத்துரும். அதனால் படிச்சுட்டு நான் என்னங்கிறத அப்படியே டக்கு டக்குன்னு பேரப்பாக சொல்லிடுறேன். நான் கட் பண்ணி போட்டுறேன். இதில் ஃபஸ்ட்டு சாப்டராக என்னென்னு பார்த்தோம்னா, கருட புராணம்னா என்ன, கருட புராணம்னா என்ன, அதை பற்றி தான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த புக்கு எதுக்காக என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த பூமியில் பிறந்த மனித சமுதாயங்கள்லாம் நல்லபடியாக வாழணும். அதுக்கப்புறமும் பல நல்ல வழிகள் இருந்தாலும் சாஸ்திரங்கள் தான் அதுக்கு ஒரு தக்க வழியாக இருக்கும். சாஸ்திரங்களில் சொல்கிறது தான் ஒரு கரெக்டான ஒரு வழியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் தென் அதில் முதன்மையானது இந்த புராணங்களை தான் சொல்லுவாங்க. புராணங்களை ஃபாலோ பண்ணுறது தான் சாஸ்திரங்களே அந்த முதன்மையாக இந்த நல்ல விதமாக மனித சமுதாயம் எப்படி வாழணுங்கிறத சொல்கிறதா இருக்குது. இந்த புராணம்லாம் ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு விதமாக பேர் வச்சு அது உருவாகி இருந்துச்சு. அந்த புராணங்கள்லாம் ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு பேரோட வந்துச்சு. துவாபர யுகத்தோட கடைசியில் வேதவியாசர் முனிவர் இந்த சாஸ்திரங்கள், வேத நூல்களும் அப்புறம் ஒரு 18 புராணங்களும் உருவாக்கி கொடுத்தாரு. இந்த வேதங்கள்லேயும் சாஸ்திரங்கள்லேயும் சொல்கிறது இந்த பொருள் வேதங்கள் அறிந்த வேத சாஸ்திரம் அறிந்தவங்கனால மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியுங்கிறதுனால இது பெண்களுக்கு, சாமானிய மக்கள் எல்லாத்துக்கும் இதை புரிஞ்சு இதுபடி நடக்கணும், நடந்து கடைப்பிடிச்சி நல்வழியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கி எல்லாத்துக்கும் புரிகிற வகையில் ஏழ்மையாக உருவாக்குனது தான் வேதவியாசர். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட வேதவியாசர் உருவாக்கியிருக்காரு. இந்த இதிகாச நூலும் அதுக்கப்புறம் 18 புராணங்களும் அவரோட சீடர் சூதமா முனிவருங்கிறவங்க சொன்னார். அதிலிருந்து தான் உருவாச்சு. இது ஸ்தவ புராணம், ரஜஸ் புராணம், தமஸ் புராணம், இப்படி இந்த மூணையும் 6 புராணங்களாக பிரித்து கொடுத்துருக்காரு. பிரிச்சிருந்தாலும் எல்லாமே ஸ்ரீ விஷ்ணு சொன்னதை தான் அப்படியே நமக்கும் சொல்லியிருக்காரு. இப்படி இதிகாசம் புராணங்கள் எல்லாத்தையும் வேதவியாசத்திலிருந்து கற்றுக்கிட்ட சூத மகரிஷி ஒரு தடவை நைமிஸ் ஆரண்யம் போயிருக்கார். ஆரண்யங்களுக்கெல்லாம் அரசனாக திகழ்வது இந்த நைமிஸ் ஆரண்யம். பகவான் விஷ்ணு வாசம் செய்யும் சேத்திரமாக இது சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த சௌனகாதி ரிஷிகள் சத்திரயாகம் செய்கிறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. அவங்களோட ஒரு 1000 பேர் தவசீலர்கள், அதாவது சீடர்கள் அவங்க கூட சேர்ந்து வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த சூத மகரிஷியும் அங்கே வந்திருக்காரு. இந்த சூத மகரிஷி இந்த 18 புராணங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்த முனிவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அவங்க இந்த மாதிரி எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கள் ரிஷிகள் எல்லோரும் கேட்டுக்கிறாங்க. கேட்டவுடனே அங்கேருந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி சூத மகரிஷி அங்கேருந்து எல்லா ரிஷிகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த ரிஷிகள் கேட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு சாத்வீக குணம் உள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட தொடர்புடைய புராணத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுதான் அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த மாதிரி 4 பேர்களை தர்ம, அர்த்த, காம, மோட்சங்களை அளிக்க வல்லது தரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த உயிர்லாம் பிறக்கிறது, இறந்தது, அதுக்கப்புறம் எங்கே போகுது, சொர்க்கமா நரகமா, எதனால் உயிருக்கெலாம் நோய் நொடியெலாம் வருது, எந்த ஜென்மத்தில் இந்த பிரேத ஆவிகள்லாம் எப்படி உருவாகுது, இதெல்லாம் பற்றி விளக்கி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அங்கே கேட்குறாங்க.
நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயத்த தான் வந்து கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சூத மகரிஷி வந்து சொல்கிறாரு. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்ட வந்து முன்னாடி ஒரு காலத்தில் கஷ்யபரின் மகன் வந்துட்டு சூரியனோட தேரோட்டி அருணனின் தம்பி, அப்புறம் மகாவிஷ்ணுவோட வாகனம் ஸ்ரீ கருடன் வந்துட்டு நாராயணனிடம் கேட்டார். அந்த கேட்டது தான் வந்துட்டு இந்த கருட புராணம். அவங்க 2 பேர்த்தோட கான்வர்சேஷன் தான் இந்த கருட புராணம். அதாவது கருடரும் மகாவிஷ்ணுவும் வந்துட்டு நாராயணனும் பேசிக்கிற இந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த கருட புராணம். அதை வந்து உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறார் கருட புராணம் என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி கருடரும் நாராயணனும் பேசுகிற ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே உள்ளே போகலாமா அப்படிங்கிற மாதிரி புக்கில் போட்டிருக்காங்க. இதில் முதல் கேள்வியாக வந்துட்டு கருடர் வந்து என்ன கேட்குறாருன்னா வந்துட்டு, சுவாமி, இவ்வுலகில் உயிர்கள் ஏன் பிறக்கின்றன? இந்த உயிர்கள்லாம் ஏன் பிறக்குது? அவர்கள் இறந்த பின் சிலர் சொர்க்கத்திற்கும் சிலர் நரகத்திற்கும் செல்வது எதனால்? சிலர் மரணத்திற்கு பிறகு ஆவி ரூபமான பிரேத ஜென்மத்தை அடைகிறார்களே, அது எதனால்? எத்தகைய புண்ணியம் செய்தால் ஜென்மம் நீங்கும்? எத்தகைய செயல் செய்தால் முக்தி அடையலாம்? மரண தருவாயில் யாரை நினைத்தால் நற்கதி உண்டாகும் என்பதை விளக்க வேண்டும். இந்த மாதிரி வந்துட்டு இந்த கொஸ்டினை வந்துட்டு கேட்டுறாரு. இதுக்கு விஷ்ணு வந்து கருடனை பார்த்து, நீ இன்றைக்கி கேட்ட கேள்வி வந்து சூப்பரான கேள்வி, அதை வந்துட்டு நல்லா லைனாகவும் கரெக்டாகவும் கேட்டிருக்கிற அந்த மாதிரி சொல்கிறாரு. அடுத்து வந்துட்டு ஒரு உண்மையை வந்து இந்த உலகத்தில் யாருமே வந்து நினச்சி பார்க்குறதே கிடையாது. பிறப்புன்னு ஒன்று இருக்குன்னா இறப்புன்னு ஒன்றும் கண்டிப்பாக இருக்குது. பிறந்த எந்த உயிராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து இறந்து தான் ஆகணும். இதுதான் வந்து இயற்கையோட நியதி. யாரும் வந்து நினச்சி பார்க்குறதே இல்லை. கொஞ்சம் அறிவு உள்ளவங்க கூட வந்துட்டு இதை வந்து யோசிக்கிறதே இல்லை. யமன் வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நல்ல செயல்கள்லாம் வந்து செஞ்சுருங்க, தான தர்மங்கள்லாம் செஞ்சிடணும். இதெல்லாம் வந்துட்டு யாருமே வந்துட்டு யோசிக்கிறதே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கர்மம் இருக்குது. சாஸ்திரங்களில் வந்து சொன்ன மாதிரி வந்து கர்மங்களை வந்து விடாமல் செஞ்சிடணும். ஒருத்தன் வந்துட்டு எந்த குளத்தில் பிறந்தாலும் வந்துட்டு அந்த குளத்துக்கான கடமை வந்துட்டு செஞ்சாலே வந்து போதும். அந்த மாதிரி செய்கிறவன் தான் வந்துட்டு மேம்பட்டவனாக வந்து தெரியும். அப்படித்தான் என்னோட எண்ணம்படி வந்துட்டு பிரம்மதேவன் வந்து மனிதனை வந்து படைச்சாரு. அப்படி படைக்கிறப்ப வந்துட்டு முகத்தில் இருந்து பிராமணர்கள் தோன்றினார்களாமா. புஜத்தில், அதாவது தோள்கள்லேருந்து வந்துட்டு சத்திரியர்கள், அப்புறம் தொடையிலேருந்து வந்துட்டு வைஷ்யர்கள், அப்புறம் பாதத்திலிருந்து வந்து சூத்திரர்கள். இப்படி வந்துட்டு பிரம்மனோட உடல்லேருந்து எல்லோரும் உருவானாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பிராமணர்கள் எப்படிப்பட்டவங்க வந்துட்டு இந்த வேத மந்திரம் ஓதுறவங்க, அப்புறம் யாகம் பண்ணுறவங்க, அப்புறம் ஹோமங்கள் புரிகிறவங்க, உபதேசித்தல், அப்புறம் திருமணம் செஞ்சு வைக்கிறவங்க, அப்புறம் எல்லா கர்மங்களும் செய்தல், எல்லாத்தையும் சொல்லப்போனால் வந்துட்டு ஐயர்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் வந்துட்டு பிராமணர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்தணர்கள் செய்பவை ஆகும். அது மாதிரி அவங்கள பிரித்து சொல்கிறாங்க. அடுத்து சத்திரியர்கள் வந்து கல்வி பயில வேணும், கல்வி வந்து கற்றுக்கணும், அப்புறம் தானம் செய்யணும், அப்புறம் போர்லாம் செய்கிறது. இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான ஒன்று. அவங்களுக்கு வந்து சத்திரியர்களுக்குலாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்மளோட பொருளை கொடுத்து உதவணும், நாட்டு மக்களை காப்பாற்றுறது, அப்புறம் போர் பயிற்சி செய்கிறது, அப்புறம் தெய்வ பக்தி இருக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சத்திரியனோட கடமை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது வந்துட்டு ரஜோ குணமுள்ள சத்திரியர்களின் கர்மங்கள் ஆகும். ஃபஸ்ட்டு சொன்ன பிராமணர்கள் வந்து சத்துவகுணமுள்ள அந்தணர்கள் வந்து செய்ய வேண்டிய கடமை. இந்த சத்திரியர்கள் வந்து ரஜோ குணமுள்ள சத்திரியர்களின் கர்மங்கள் ஆகும். இந்த ரஜோ சத்வகுணம் இதெல்லாம் வந்துட்டு பகவத்கீதையில் வந்துட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை படித்தா வந்து புரியும். இதில் வந்துட்டு இதெல்லாம் ஒரு குணம், அந்த மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வைஷ்யர்கள் வந்து யார்? பொருள் சம்பாதிக்கிறவங்க, அப்புறம் பசுக்களை வந்துட்டு காப்பாற்றுறவங்க, உழுதல், இந்த விவசாயி, அந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்ல வழியில் தொழில் செய்து பொருள்லாம் வந்து சம்பாதிக்கிறவங்க தான் வந்துட்டு இந்த வைஷ்யர்கள். பிறருக்கு அவங்களும் வந்துட்டு பொருள் உதவியெல்லாம் செய்யணும், உழவு தொழில் செய்ய வேண்டும். அதாவது இந்த விவசாயி தான் வந்துட்டு கடைசியாக எல்லோரும் வந்து வைஷ்யர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கடமை இதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்து சூத்திரர்கள், அதான் வந்து கடைசி பாதத்துலேருந்து வர்றது. அவங்க வந்துட்டு படிக்கணும், மற்றவங்களுக்கு உதவி புரியறது தான் வந்துட்டு ஒரு முக்கிய கடமைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல வழியில் தொழில் செய்து பொருட்கள்லாம் வந்துட்டு தேடணும், அப்புறம் பசுக்களை வந்து காப்பாற்றணும்,
அவற்றிற்கு உணவளித்து பாதுகாப்பது முக்கிய கடமையாகும். அந்த பசுக்களுக்கெல்லாம் உணவளித்து அதை வந்து காப்பாற்றுறது வந்து ஒரு முக்கிய கடமை வந்து இந்த சூத்திரர்களுக்கு. இவங்க வந்து தமோ குணத்தில் உள்ளவங்க. இவங்க வந்து 3 வர்ணத்தாருக்கு அவங்களுக்கு வந்து பொருள், உணவுப் பொருள் இந்த வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்கறதான் வந்து இவங்களோட முக்கியமான கர்மான்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி அவங்களுக்கு பண்ணினதை நடத்துகிறது தான் வந்துட்டு ஒரு குல ஒழுக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 3 வர்ணத்தார் அப்படின்னா வந்துட்டு யாருன்னா வந்துட்டு இந்த மேலே இருந்த 3 வர்ணத்தார், அதாவது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், இதுதான் வந்துட்டு வர்ணத்தார். அதாவது இதுதான் வந்து 4 வர்ணத்தார் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு உணவுப் பொருள் உற்பத்தி செய்து கொடுக்குறது தான் வந்துட்டு ஒரு முக்கிய கர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சூத்திரர்கள். அப்புறம் இந்த மாதிரி நடக்கிறதா வந்துட்டு குல ஒழுக்கம். இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வேலை, என்னென்ன கடமை இருக்கோ, கர்மா இருக்கோ அதை செய்கிறது தான் வந்துட்டு முக்கியமான வேலை. இப்படி 4 வர்ணத்தில் தோன்றவங்களும் வந்து யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்துட்டு சொல்லி விட்டார். இந்த மாதிரி யாகம் பண்ணுறதுனால தேவர்கள் வந்து திருப்தி அடைவாங்க, அதான் சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதனால இந்த மாதிரி அவங்களுக்கு செய்கிறதுனால வந்துட்டு அவங்க வந்து மழை பெய்ய வச்சு மனிதர்களுக்கு வந்து ஒரு நல்லது செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரம்மனால் படைக்கப்பட்ட 4 வர்ணத்தார் வந்துட்டு காம, குரோத, லோப இந்த மாதிரி அழுக்குகளில் வந்து இல்லாத மனிதராக, நல்ல ஒரு இதயம் உள்ளவராக வந்துட்டு எல்லா வித தர்மங்களையும் செஞ்சுக்கிட்டு நினைத்த இடத்துல நினச்சபடி வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தது வந்து கிரதயுகத்திலேருந்து திரேத யுகத்தின் இடையில் வரையில் வந்துட்டு கரெக்டாக நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு காலச்சக்கரத்தில் வந்துட்டு சத்துவ புத்தி, தைரியம், ஆயுள் முதலியவை குறைந்து விட்டன. இந்த மாதிரி நல்ல எண்ணம், தைரியம், ஆயுள், வயசு எல்லாமே வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் வந்துட்டு மோகம், லோபம் ஆகியவை அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி அதெல்லாம் குறைஞ்சதுனால வந்துட்டு மோகம், இந்த மாதிரி ஆசை அதெல்லாம் வந்துட்டு அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி தர்மம் வந்து குறைஞ்சிட்டு அதர்மம் வந்து அதிகமாக ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்துட்டு மோட்ச மார்க்கத்துக்கு வந்துட்டு எதிரான செயல்கள், அதாவது மோட்சத்துக்கான ஆப்போசிட்டான நடக்க வேண்டிய எல்லாத்தையும் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இயற்கையாக வந்து உண்டாகிற ஞானம், தடைகளை வெல்லக்கூடிய சக்தி இதெல்லாம் வந்துட்டு மக்களிடம் வந்துட்டு குறைஞ்சிருச்சு. இயற்கையாக உண்டாகிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி வந்துட்டு கருடன்ட்ட வந்துட்டு விஷ்ணு சொன்னார். அடுத்த டாபிக் என்னென்னா வந்துட்டு மானிட பிறவியே மிகச்சிறந்த பிறவி, இந்த மனுஷ பிறவி தான் மிகச்சிறந்த பிறவிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு கருடன்ட்ட வந்துட்டு அடுத்தது கேளு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் வந்துட்டு 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது. இந்த மாதிரி 84 லட்சம் யோனி பேதங்கள் 4 பெரும் பிரிவுகளில் அடங்கி விடுகிறது. இந்த மாதிரி 84 லட்சம் யோனி பேதங்களும் வந்துட்டு 4 பிரிவாக வந்துட்டு பிரித்து வச்சுருக்காங்க. பிரித்து அதில் அடங்கி இருக்குது இந்த 84 லட்சமும். அது வந்துட்டு அண்டஜம், உற்பிஜம், ஜராயுஜம், ஸ்வேதஜம் இது 4 தான் வந்துட்டு இந்த 4 பிரிவில் வந்து இந்த 84 லட்சம் உயிரினங்களும் வந்துட்டு ஜீவராசிகள் வந்துட்டு இருக்குது. அண்டஜம்னா என்னென்னா வந்துட்டு முட்டையிலேருந்து வர்ற பறவைகளை தான் வந்து அண்டஜம்னு சொல்கிறாங்க. மொத்தம் வந்துட்டு 21 லட்சம் வகையான பறவைகள், அப்புறம் வந்துட்டு முட்டையிலேருந்து வர உயிரினங்களை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் உற்பிஜம்னா வந்துட்டு பூமியிலேருந்து வர்றது, அதாவது இதில் வந்துட்டு 21 லட்சம். அதே மாதிரி மரம், செடி, கொடி, புல், பூண்டு இந்த மாதிரி தாவரங்களை தான் வந்துட்டு உற்பிஜம்னு சொல்கிறாங்க. நீரை உறிஞ்சி முளைத்து செழித்து வளரும், நீரினால் வளர்றது. அப்புறம் சுகம், துக்கம், நன்மை, தீமை போன்ற இதெல்லாம் வந்துட்டு அறியாது, அதுதான் வந்துட்டு பகுத்தறிவு இல்லாது, அது நமக்கு தெரியும், இவைகளுக்கு இல்லை. அப்புறம் நம்மளை மாதிரி மனுஷன்களை தான் வந்துட்டு ஜராயுஜம்னு சொல்கிறாங்க. இதுலேயும் வந்துட்டு 21 லட்சம் பேர், சில விலங்குகளே சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து 21 லட்சம் வகை இருக்குது. நம்ம போய் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கே போய் கண்டுபிடிக்க. ஸ்வேதஜம்னா வந்துட்டு வேர்வை, தண்ணீர் போனதுலேருந்து உருவாகிறது தான் வந்துட்டு ஸ்வேதஜம். இதில் வந்துட்டு கொசு, அப்புறம் அந்த மாதிரி வியாதிகள் பரப்புகிற உயிர்கள்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இதுக்குள்ளே அடங்கும். அதில் வந்துட்டு இதுவும் வந்துட்டு 21 லட்சம், மொத்தம் 84 லட்சம். இதில் 4 பிரிவில் 21 லட்சம் வந்து பிரிச்சிருக்குது. அப்புறம் இதில் எல்லாவற்றிலும் மனித பிறவியே வந்துட்டு சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிருகங்கள் வந்துட்டு பக்கவாட்டில் குறுக்காக வளரக்கூடியவையாமா. இதெல்லாம் வந்துட்டு சுகம், துக்கம் அதெல்லாம் வந்துட்டு அறிஞ்சு சக்தியுடையதாக இருக்கும். அதே மாதிரி உடன்பிறப்பு சொந்தங்களை பற்றிலாம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க.
மனிதர்கள் வந்து கண்களால் பார்க்குறாங்க, காதுனால் கேட்குறாங்க, நாக்குனால் சுவைக்கிறாங்க, மூக்குனால் நுகர்கிறாங்க. அதனால் நன்மை தீமைகள் அறிய முடியும், பகுத்தறிவு இருக்குது மனுஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனுஷனில் வந்துட்டு அந்த 4 வர்ணங்கள் இருக்குது. 4வது வர்ணத்தில் வந்துட்டு இன்னும் சில பிரிவுகள் இருக்குது. அதாவது தொழில் அடிப்படையில் வந்துட்டு அவர்கள் வந்து அழைக்கப்படுகிறார்கள். அதனால் தொழில் அடிப்படையில் வந்து பிரித்து வச்சு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆடையை வெளுக்கிறவங்க, அப்புறம் தோல் தைக்கிறவங்க, நடனம் ஆடுறவங்க, ஓடக்காரர், வேடர், இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பிரிவு வந்துட்டு அதில் இருக்குது. எல்லா உயிரினங்களுக்குமே வந்து சில பொதுவான குணங்கள் இருக்குது. தூக்கம், முழிக்கிறது, சாப்பிட்றது, கோபம், பயப்படுறது, இந்த மாதிரி சில விஷயம் எல்லா உயிரினங்களுமே வந்து பார்க்கப்படுது. இந்த ஞானம் மட்டும்தான் வந்து எல்லா உயிரினங்களுமே பொதுவாக வந்து அமையறதில்ல. இந்த மாதிரி மனுஷன்களை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரே தன்மையாக இருக்கிறவங்க வந்து சொல்லிட முடியாது, ஒரே தன்மையில் தான் இருப்பாங்கன்னு வந்து சொல்லிட முடியாது. அவங்கவுங்க இருக்கிற நாட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் மாறி மாறி இருப்பாங்க. நிறம் வேறு மாதிரி, அதாவது பிளாக், ஒயிட்டு, ப்ரௌனு, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய நிறத்தில் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எல்லோரும் இருப்பாங்க. அப்படி பூமியில் வந்து எந்த இடத்துல வந்துட்டு கிருஷ்ணாச்சாரம், கிருடாஞ்சனம், இந்த வந்துட்டு இப்படிங்கிற இந்த மாதிரி கருப்பு நிறமுடைய மான்கள் இருக்குதோ அந்த இடம் வந்து புண்ணிய பூமியாக வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து தேவர்கள், முனிவர்கள், பிதுர்களை பூஜிப்பவங்க வந்துட்டு, அதாவது கும்பிட்றவங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்துட்டு பல நன்மைகள் உண்டாகும், அவங்களுக்கெல்லாம் வந்து பல நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி உருவமுள்ள பிறவிகள் மாதிரி உருவமற்ற பிறவிகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து தனி இனத்தை சார்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. பேய், பிசாசு, பூதம் போன்றவை ஆகும். இதெல்லாம் வந்துட்டு அதான் உருவம் இல்லாத வந்து பேய், பிசாசு, பூதம், அதெல்லாம் வந்து தனி இனம் அப்படி மாதிரி சொல்லிடுறாங்க. அதில் வந்துட்டு ஆவி உருவம் மட்டும்தான் இருக்குது, அதில் தேகம் பெற்றிருக்கிறது வந்து சிறந்தது அப்படி. இப்படி எல்லாத்துலேயுமே வந்துட்டு மனிதர்கள் தான் வந்துட்டு உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் பிராமணர்கள் மிக உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி கருடனுக்கு யார், நாராயணன் வந்து சொல்கிறாரு. இதோடு வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்டர் முடிஞ்சது. கருட புராணம்னா என்னங்கிறது, அதாவது இதை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் வந்து மிக உயர்ந்தவர்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எஸ், புக்கில் சாஸ்திரம் படி முதல்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்த சாப்டர், செகண்ட் சாப்டர் வந்துட்டு இன்பத்தால் வரும் துன்பங்கள். இந்த சந்தோஷத்தினால என்னென்னலாம் வந்து கஷ்டம் வருது அப்படிங்கிறத பற்றி தான் வந்துட்டு செகண்ட் டாபிக் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் அண்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கேடிஎம் புக்ஸில் வந்துட்டு எபிசோடாக வந்துட்டு இந்த மாதிரி கருட புராணத்தோட வீடியோ மட்டும் 35 வீடியோ வந்துட்டு வரும். ஏன்னா 35 பாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 35 சாப்டர் வந்து நம்ம வந்து லைனாக சொல்ல போகிறோம், அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் சொல்ல போகிறோம். அண்ட் எஸ், ஃபைனலாக இந்த கண்டென்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்த சாப்டரில் அதில் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ், என்ன மாதிரி நான் பேசணும், இல்லை இன்னும் கொஞ்சம் மாற்றணுமா, இல்லை உங்களோட கருத்து எதாக இருந்தாலும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேடிஎம் ஃபேம்க்கு. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் bye ஃப்ரம் தீபக். bye கேடிஎம் ஃபேம். லவ் யூ லாட்ஸ்.